ஹாய், வணக்கம். ஒரு 17 வருஷம் 18 வருஷம் கனவுல இந்த சென்ட் தாமஸ் மவுண்ட் எம்ஆர்டிஎஸ் பல வருட கனவு இப்போ நிறைவேறிடுச்சு. இப்போ ஒரு 2 நாளுக்கு முன்னதான் இதை ஓபன் பண்ணாங்க. இப்போ நான் இங்கதான் இருக்கேன். சென்ட் தாமஸ் மவுண்ட்ல இருந்து வேளச்சேரிக்கு டிக்கெட் எடுத்து போயிட்டு இருக்கேன். வெயிட் பண்ணிட்டு இருக்கேன். இன்னும் ட்ரெயின் ஸ்டார்ட் ஆகல. ஆக்சுவலா ஒரு மத்தியான நேரம்ன்றதால ஓரளவுக்கு கூட்டம் பெருசா இல்லை. மேபி மார்னிங் டைமும் பீக் ஹவர்ஸும் கூட்டம் ஹெவியா இருக்கும், உங்களுக்கே தெரியும். ஸோ இது வந்து உண்மையிலேயே பெரிய விஷயம் தான். நான் காலேஜ் படிக்கிற டைம்ல இந்த திட்டத்தை ஸ்டார்ட் பண்ணாங்க. சென்ட் தாமஸ் மவுண்ட்ல எம்ஆர்டிஎஸ் வரப்போகுது, பறக்கும் ரயில் வரப்போகுதுன்னு சொன்னாங்க. ஆனா கடைசி வரைக்கும் அது வரவே இல்லை. ஆட்சி மாற்றம் வந்துட்டே இருக்கும். ஆனா இருந்தாலும் இந்த விஷயம் அப்படியே ஸ்டாப் ஆயிட்டே இருக்கும். கடைசியா இந்த சென்ட் தாமஸ் மவுண்ட் எம்ஆர்டிஎஸ் வந்து இப்போ ஸ்டார்ட் ஆயிடுச்சு. இது பெரிய ஒரு விஷயம், ஒரு இன்ஜினியரிங் மார்வல்னு சொல்லலாம். ஏன்னா இதுக்கு முன்னாடி ஒரு பெரிய வரலாறு இருக்கு இந்த எம்ஆர்டிஎஸ் பொறுத்த வரைக்கும். ஒரு லேட் 70s பாத்தீங்கன்னா கருணாநிதி தலைமையிலான அந்த ஆட்சி, அந்த டீம் தான் வந்து ஆக்சுவலா பிளான் பண்ணாங்க. இப்படி ஒரு எலிவேட்டட் மெட்ரோ வேணும், மெட்ரோ டைப் ஆஃப் ஒரு சர்பர்பன் ட்ரெயின் வேணும் அப்படின்னு பிளான் பண்ணாங்க. கடைசியா லேட் 80s எம்ஜிஆர் பீரியட்ல இதுக்கான அப்ரூவல் கிடைச்சது. அப்புறமா லேட் 90s இது இம்ப்ளிமெண்ட் பண்ணி ஸ்டார்ட் பண்ண ஆரம்பிச்சாங்க. இதோடைய ஃபர்ஸ்ட் ஃபேஸ் பீச்ல இருந்து பார்க் டவுன் வரைக்கும் பிளான் பண்ணாங்க. செகண்ட் ஃபேஸ் சென்ட் தாமஸ் மவுண்ட் வரைக்கும். ஆனா செகண்ட் ஃபேஸ் பொறுத்த வரைக்கும் இந்த வேளச்சேரி வரைக்கும் தான் முடிஞ்சுது. ரொம்ப நாட்களா இது வந்து நிலுவிலே இருந்தது. கடைசியா பல வருடத்துக்கு அப்புறமா இப்போ இதை இம்ப்ளிமெண்ட் பண்ணி இப்போ ரன் ஆயிட்டு இருக்கு. இதுக்கான டிலே என்ன விஷயம் அப்படின்னா பல பல காரணங்கள் இருக்கு. இந்த எம்ஆர்டிஎஸ்க்கான டிலே ஏன் சென்ட் தாமஸ் மவுண்ட்ல இந்த அளவுக்கு டிலே இருக்குன்னா, முதல் விஷயம் இந்த நிலம் கையகப்படுத்துற விஷயம். ஏன்னா சென்ட் தாமஸ் மவுண்ட், ஆலந்தூர், பல்லாவரம் இந்த 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 சர்க்கிள்ல பாத்தீங்கன்னா இந்த டிஃபென்ஸ் லேண்ட் நிறைய இருக்கு. இந்த டிஃபென்ஸ் லேண்டுக்குள்ள கை வைக்கிறது சட்ட சிக்கல் இருக்கு. ஸோ இதன் காரணமா தான் இங்க நிலம் கையகப்படுத்துற விஷயம் வந்து தாமதம் ஆயிட்டே இருந்தது. அடுத்ததா பில்டிங்கை வந்து இடிச்சு கட்டணும். ஏன்னா இந்த மாதிரி ஏரியாக்கள் நிறைய பில்டிங் இருக்கு, அதுக்கான நிலமும் சட்ட சிக்கலும் இருக்குது. மூணாவது முக்கியமான காரணம், இங்க அடையார் ரிவர் போகுது. அதுக்கு நடுவுல இப்படிப்பட்ட ஒரு பறக்கும் ரயில் திட்டம் இம்ப்ளிமெண்ட் பண்றது கொஞ்சம் கஷ்டமான விஷயம் தான். அதுக்கான பிராக்டிக்கல் டிஃபிகல்டிஸும் இந்த விஷயத்துல இருந்தது. இது எல்லாத்தோட ஒரு முக்கியமான விஷயம் இருக்கு. இப்போ இந்த எம்ஆர்டிஎஸ் பொறுத்த வரைக்கும் சென்ட்ரல் கவர்மெண்ட் கிட்ட தான் இருக்கு. ஸோ இதை இம்ப்ளிமெண்ட் பண்ணணும்னா பல டிபார்ட்மெண்ட்ஸோட ஒரு ஒத்துழைப்பு தேவை, கோஆர்டினேஷன். அந்த கோஆர்டினேஷன் கடந்த ஒரு 10-15 வருஷங்களா இல்லை, அதான் உண்மை. ஸோ ஹைவேஸ் டிபார்ட்மெண்ட், சென்ட்ரல் கவர்மெண்ட், ஸ்டேட் கவர்மெண்ட், ரயில்வேஸ் இப்படி எல்லாமே சேர்ந்து கன்ஃபியூஸ் ஆகி கோஆர்டினேஷன் இல்லாத ஒரு காரணத்தால தான் இந்த அளவுக்கு டிலே இருந்தது. ஆக்சுவலா பாத்தீங்கன்னா இது 2010 காலகட்டங்கள்ல நிறைவேற்றிருக்கணும், உங்களுக்கே தெரிஞ்சிருக்கும். ஸோ 2010 இருந்து 2021 வரைக்கும் அந்த டைம் வரைக்குமே வந்து உள்கட்டமைப்பு சம்பந்தமான எந்த ஒரு விஷயமும் போகல. இது அரசியல் ரீதியா நான் சொல்ல, இதுதான் உண்மை. நிறைய விஷயங்கள் வந்து அப்படியே நிலுவையில் இருந்தது. அதுக்கு ஒரு உதாரணமே மதுரவாயில் ஃபிளைஓவர் நம்ம சொல்லலாம். ஸோ அந்த ஒரு 10 வருடங்கள்ல இது நடந்திருக்கலாம். ஏன்னா ஒவ்வொரு தடவையும் சொல்லிட்டே இருப்பாங்க ஏதாவது நடக்கும் நடக்கும் அப்படின்னு. கடைசியா இது வந்து நடக்கவே இல்லை. இப்போ இம்ப்ளிமெண்ட் பண்ணிட்டாங்க. ஸோ சென்ட் தாமஸ் மவுண்ட் எம்ஆர்டிஎஸ் வந்ததுக்கு என்ன பிளஸ் பாயிண்ட் அப்படின்னு பாத்தீங்கன்னா, முதல் விஷயம் கனெக்டிவிட்டி. இந்த சென்ட் தாமஸ் மவுண்ட் வந்து ஏற்கனவே ஆலந்தூர்ன்றது ஒரு பெரிய ஹப்பா மாறிடுச்சு. இப்போ சென்ட் தாமஸ் மவுண்ட்ன்றது ஒரு இன்னும் பெரிய ஹப்பா இருக்கு போகுது. ஏன்னா ஒரு பக்கம் எம்ஆர்டிஎஸ், இன்னொரு பக்கம் சபர்பன் ட்ரெயின், இன்னொரு பக்கம் மெட்ரோ, இந்த மூணுமே கனெக்டிவிட்டியா இருக்கிறது வந்து பெரிய விஷயம். மோஸ்ட்லி பெரிய சிட்டிஸ்ல இந்த மாதிரியான ஒரு கனெக்டிவிட்டி எந்த ஏரியாலும் இல்லைன்னு தான் தோணுது. ஸோ அந்த வகையில இங்க வந்து இது நல்ல விஷயம். அடுத்ததா இந்த சவுத் சென்னை இருக்குல்ல, அங்க இருந்து மெரினா பீச்சுக்கு போகணும்னா முன்னாடி எப்படி இருக்குன்னா, ட்ரெயின்ல போகணும்னா நீங்க வந்து இந்த ஃபோர்ட் போயிட்டு மாறி அதுக்கப்புறமா நீங்க சேப்பாக்கு இல்ல வந்து இந்த லைட் ஹவுஸ், ட்ரிபிள்கேன் போகணும். எவ்வளவு சுத்தி போற மாதிரி தான் இருக்கும். மோஸ்ட்லி அதை ப்ரிஃபர் பண்ண மாட்டாங்க. மோஸ்ட்லி பஸ்ல தான் போவாங்க இங்க சவுத் சென்னையில இருந்து, லைக் தாம்பரம் இந்த சைட்ல இருந்து வர்றவங்க. ஆனா இப்போ அதுக்கான அவசியமே இல்லை. அழகா சென்ட் தாமஸ் மவுண்ட்ல இருந்தே அப்படியே கனெக்ட் ஆயிடுது. சரி, இதுல இன்னொரு முக்கியமான விஷயத்தை பத்தி நம்ம பேசி ஆகணும். இதுல பெரிய ஒரு குற்றச்சாட்டு இருக்கு எம்ஆர்டிஎஸ் பொறுத்த வரைக்கும், இந்த சேஃப்டி அப்படின்ற ஒரு விஷயம். பெரிய அளவுக்கு சேஃப்டி இல்லை, கிளீனிங்னஸ் இல்லை, ப்ராப்பரான எஸ்கலேட்டர்ஸ் எல்லாம் ஒர்க் ஆகல அப்படின்ற ஒரு குற்றச்சாட்டு இருக்கு. இப்போ சென்ட் தாமஸ் மவுண்ட் புதுசா கட்டிருக்கிறதால இங்க கொஞ்சம் நல்லாவே இருக்கு. ஆனா மற்ற ஸ்டேஷன்ல அது இல்லை. அதுக்கு என்ன பண்ண போறாங்க அப்படின்னா, அதுக்கு ஒரு பிளான் வச்சிருக்காங்க. அது இந்த சென்னை மெட்ரோ ரயில் மீட்டர் இருக்குல்ல, சிஎம்ஆர்எல், அது இப்போ எம்ஆர்டிஎஸ் டேக் ஓவர் பண்றதுக்கான வாய்ப்பு இருக்கு. அதுக்கான பேச்சுவார்த்தை நடக்குது. இதுக்கான ஒரு ப்ராப்பரான ஒரு டிபிஆரை ரெடி பண்ண போறாங்க. மேபி கிட்டத்தட்ட ஒரு 4000 கோடி ரூபாய் மதிப்புல இதுக்காக ஒரு பிளான் வச்சிருக்காங்க.
ஒருவேளை இப்போ சிஎம்ஆர்எல் எம்ஆர்டிஎஸ் டேக் ஓவர் பண்ணிட்டாங்கன்னா, ஃபுல்லா டேக் ஓவர் பண்ணிட்டாங்கன்னா, இதோடைய இன்ஃப்ராஸ்ட்ரக்சர்ன்றது வேற மாதிரி போயிடும். ஸோ பீச்ல இருந்து வேளச்சேரி வரைக்கும் ஃபுல்லாவே சிஎம்ஆர்எல் உள்ள வந்துட்டாங்கன்னா, இங்க ஒரு ஹப் கிரியேட் ஆகும். சிஎம்ஆர்எல் உடைய அந்த டிக்கெட் ஃபேர் தான் இங்கேயும் வரதுக்கான வாய்ப்பு இருக்கு. டிக்கெட்டிங் சிஸ்டம், அப்புறமா கிளீன்லினஸ், எஸ்கலேட்டர், லிஃப்ட்னு சிஎம்ஆர்எல் மெட்ரோல நீங்க எந்த அளவுக்கு நீங்க பாத்திருக்கீங்களோ அதுக்கு ஈக்குவலா எம்ஆர்டிஎஸ்ல உள்ள வந்துரும். அது மேபி சீக்கிரமா வர்றதுக்கான அதிக வாய்ப்பு இருக்கு. ஸோ இப்பவே சென்ட் தாமஸ் மவுண்ட்டுடைய இந்த அதை சுத்தி இருக்கிற லேண்ட் வேல்யூன்றது எகிரிடுச்சு, நமக்கே தெரியும். ஸோ இப்போ இந்த எம்ஆர்டிஎஸ் கனெக்ட் பண்ணிட்டாங்க. பண்ணதுக்கு அப்புறமா இதோடைய கனெக்டிவிட்டி ரொம்ப ரொம்ப ஈஸியா இருக்க போகுது. இந்தியால எந்த ஒரு சிட்டிலையும் இப்படியான ஒரு கனெக்டிவிட்டி இல்லைன்னு தான் சொல்ல முடியும். எக்ஸாக்டே பண்ணலாம். ஏன்னா இந்த அளவுக்கு ஒரு ட்ரெயின் கனெக்டிவிட்டி, ஒரு பப்ளிக் டிரான்ஸ்போர்டேஷன் அப்படின்றது சென்னையில வந்தது ஒரு மிகப்பெரிய விஷயம். அது கரெக்டா பண்ணியிருக்காங்க. நம்ம ஏற்கனவே சொன்ன மாதிரி இது கலைஞர் கருணாநிதி தலைமையில அவருடைய அந்த டீம் மூலமா ஆரம்பிச்ச விஷயம். எம்ஜிஆர் அவர்கள் அதை அப்ரூவ் பண்ணது இப்போ முதலமைச்சர் ஸ்டாலின் வந்து இம்ப்ளிமெண்ட் பண்ணிருக்காரு. இந்த ஆட்சியில இம்ப்ளிமெண்ட் பண்ணிருக்காங்க அப்படின்றது பெரிய விஷயம். ஸோ நம்ம ஏற்கனவே ஒரு மைனஸ் பாயிண்ட்னு ஒன்று சொன்னோம். எதுக்கு இந்த அளவுக்கு டிலே ஆச்சுன்னா, அதுல ஒரு இன்னொரு காரணம், இந்த ஃபண்ட் ரிலீஸ் பண்றது ஒரு மிகப்பெரிய டிலே. ஆட்சி மாற்றம் வந்துட்டு இருந்தது, சென்ட்ரல் கவர்மெண்ட்டுடைய ஃபண்ட் இருக்கு, அப்புறமா ஸ்டேட் கவர்மெண்ட்டுடைய ஃபண்ட், இது ரெண்டுத்துக்குமே ஒரு கன்ஃபியூஷன், கோஆர்டினேஷன் எல்லாமே மீறி இப்போ உள்ள வந்திருக்கு. ஸோ கன்ஃபார்மா இந்த சென்ட் தாமஸ் மவுண்ட் எம்ஆர்டிஎஸ்ன்றது ஓபன் பண்ணது பெரிய நல்ல விஷயம். இந்த ஸ்ட்ரெச்ல இன்னும் ஆதம்பாக்கம், புழுதிபாக்கம்னு 2 ஸ்டேஷன் இருக்குல்ல, அதுல ஆதம்பாக்கம் ஸ்டேஷன் மட்டும் இன்னும் ஓபன் ஆகல. அதுல சில கன்ஸ்ட்ரக்ஷன் ஒர்க் போயிட்டு இருக்கு. புழுதிபாக்கம் இருக்கு. ஸோ இதை பத்தி உங்களுடைய கருத்துக்களை பதிவு பண்ணுங்க. நம்ம தொடர்ந்து நிறைய விஷயங்களை பேசுவோம். நீங்க இந்த ஸ்ட்ரெச்ல டிராவல் பண்ணியிருந்தீங்கன்னா உங்களுடைய அனுபவத்தை ஷேர் பண்ணுங்க. நிறைய விஷயங்கள் நாம பேச போறோம். கருத்து மாறுபட்டு இருந்தாலும் அதை நீங்க பதிவு பண்ணுங்க. நன்றி.